வணக்கம் தாய்நாடு. நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மண்ணையும் மக்களையும் மனம் கொண்டு உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம் இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் பெருமையாக முன்னெடுக்கக்கூடிய இன்னும் ஒரு செயற்திட்டம் தான் உயிர்ச்சுவடு. தங்களுடைய உடல்களை இந்த மண்ணிற்காக ஆயுதங்களாக தந்திரக்கூடிய அவர்களுடைய நாளிலே ஜூலை 5ஆம் தேதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைப்பாடக்கூடிய குருதி கொடுக்கக்கூடிய அந்த குருதி கொடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஐபிசி தமிழினுடைய தாயக கலையகத்திலே. வேம்படி சந்திக்கார்கள் இருக்கக்கூடிய பருத்தித்துறை வீதியில் இருக்கக்கூடிய தாயக கலையகத்திலே பலர் தங்களுடைய குருதிகளை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். 118 தரம் கொடுத்திருக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் கூட இந்த குருதி கொடைக்காக வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஐபிசி தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும், அது மட்டுமல்ல தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய இளையவர்களும் இணைந்து இந்த குருதி கொடையிலே பங்களிப்பு செய்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்கிற அடிப்படையிலே சமூக செயற்திட்டங்களிலே அதிகளவான ஈடுபாடுகளை நாங்கள் அண்மைய நாட்களாக அன்றிலிருந்து இன்று வரை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் உயிர்ச்சுவடு என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு செயற்திட்டம் என்கிற அடிப்படையிலே இந்த மாதத்திலிருந்து அந்த செயற்திட்டங்கள் ஆரம்பமாகிறது. முதலாவது செயற்திட்டமாக உயிர் தரக்கூடிய அந்த உதிரக்கொடை ஆரம்பமாகிறது. இவை சம்பந்தமான காட்சிகளை நிகழ்ச்சியினுடைய வாயிலாக பார்க்கலாம். இன்றைய அவசர உலகில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் தினம் தினம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம் அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விபத்துக்களை சந்திக்கிறோம். ஒருவர் விபத்தினாலேயோ அல்லது வேறு ஏதாவது நோயினாலேயோ பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்கப்படும் போது அங்கு தேவைப்படுவது இரத்தம். இந்த இரத்தத்தை நாம் பிறர்க்கு வழங்கும் போது அவர்களின் உயிரினை காக்கும் பொருட்டு உயரிய சேவையை செய்வதற்கு சமன். இரத்த தானம் அல்லது குருதிக்கொடை என்பது ஒருவர் தன் இரத்தத்தை பிறருக்கு பயன்படுத்திக் கொள்ளும் மனப்பான்மையுடன் தானமாக வழங்குவதாகும். இன்று ஐபிசி தமிழ் யாழ் கிளையினர் நடமாடும் இரத்த தான முகாம் ஒன்றை ஒழுங்கு செய்துள்ளனர். இதனை யாழ் போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவினர் இந்த நடமாடும் இரத்த தான முகாமை தற்பொழுது நடாத்திய வண்ணம் உள்ளனர். இந்த தொடர்ச்சியான கிரமமான இந்த இரத்த தானமானது எமது போதனா வைத்தியசாலை இரத்த வங்கியின் இரத்த சேமிப்பை, அதாவது இரத்தத்திற்குரிய தேவையை நிவர்த்தி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறு தொடர்ந்தும் இவர்கள் இந்த இரத்த தான பணியில் ஈடுபட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாறு ஏனென்றால் இவர்கள் கொடுக்கும் இரத்தம் வெறுமனே 35 அல்லது 42 நாட்களுக்கு மாத்திரமே எம்மால் உபயோகிக்கப்படக்கூடியதாக உள்ளது. ஆகவே இவர்கள் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்வதன் மூலம், அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு தடவை, ஒரு முறை இரத்த தானம் செய்தவர் அடுத்த தடவை 4 மாதத்தின் பின்னர் தான் இரத்த தானம் செய்யலாம். 4 மாதத்துக்கு பின்னர் இரத்த தானம் செய்யலாம். ஆகவே கிரமமாக இந்த இரத்த தானத்தை செய்வதன் மூலம் எமது இரத்த வங்கியின் இந்த உயிர் காக்கும் பணிக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்கள். இருக்கும் ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது பிரபஞ்சம் நமக்கு தந்திருக்கின்ற
நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லும் ஒரு சந்தர்ப்பம். நாம் நமது என்று கருதுகின்ற பொருட்களை எல்லாம் நமக்கு வெளியே இருக்கின்ற பொருட்களை தானம் செய்வதை விட நமது ஊனுடம்போடு ஒட்டியிருக்கிற உதிரத்தை இன்னொருவருக்காக தானம் செய்வது கொடைகளில் எல்லாம் சிறந்த கொடை. அந்த வகையில் ஐபிசி தமிழ் தாயகத்திலே மக்கள் நலன் கருதி அறிமுகப்படுத்தியிருக்கிற உயிர்ச்சுவடு செயற்திட்டத்தின் கீழ் மாதாந்தம் சமூக நலன் நிமித்தமான செயல் திட்டங்கள் ஒவ்வொரு மாதமும் முன்னெடுக்கப்படவிருக்கின்றன. இன்றைய நாள் ஜூலை 5ஆம் தேதி எமது யாழ் கலையகத்தில் தாயக கலையகத்தில் இரத்த தான முகாம் இடம்பெறுகிறது. ஐபிசி தமிழின் தாயக கலையக பணியாளர்கள் இங்கே இருக்கின்ற உதிரக்கொடை தருவதற்கு முன்வந்து மனமு வந்து இந்த குருதிக்குடையை தந்திருக்கின்ற பொதுமக்கள் இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த முகாம் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் ஐபிசி தமிழின் உயிர்ச்சுவடு மக்கள் நலனை முன்னிறுத்தி இந்த பணியை இதை போன்ற வெவ்வேறு சமூக நலன் சார்ந்த பணிகளை முன்னெடுக்கவிருக்கின்றது என்பதையும் சந்தோஷமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த இரத்த தான நிகழ்வில் கலந்து கொள்றதை எடுத்து இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் 7 தடவைக்கு மேலே கொடுத்துருக்கேன். இது எனது 8வது தடவை இரத்த தானம். 2005 வரை நான் 8 தடவை இது 7 தடவை கொடுத்தேன். இது 8வது தடவை. அதற்கிடையில் நான் கனடா சென்றிருந்த போது அங்கேயும் 10 இயர்ஸ் இருந்தபடியால் 10 வருடங்கள் நான் அங்கே வாழ்ந்தபடியால் அங்கேயும் நான் 6 தடவை கொடுத்திருக்கின்றேன். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இரத்த தானம் கொடுப்பதால் பாரிய மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ற ஒரு தவறான கருத்து மக்களிடையே இருக்கின்றது. அந்த தவறான கருத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்கள் எல்லோரது சுகாதாரத்துறை சம்பந்தமானவர்கள் சரி, கல்விசார் உத்தியோகஸ்தர்கள் சரி, இதை நன்கு விளங்கி மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்தி இரத்த தானம் செய்வதை ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் எனது பிரதான நோக்கமும். ஆகவே அனைவரும் தவறான இரத்தம் கொடுப்பதால், இரத்தம் தானம் செய்வதால் பாரிய மோசமான விளைவுகள் ஏற்படும் என்ற சில பேரின் தவறான கணிப்புகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, இரத்த தானம் கொடுப்பதன் மூலம் உடல் பருமன் கூடும் என்று சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் உடற்பருமன் குறையும் என்று சொல்லுவார்கள். சில பேர் தேவையற்ற நோய் நிலைகள் வரும் என்று சொல்லி ஒரு தவறான நோக்கத்தில் இருக்கின்றார்கள். இதை நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது நம் அனைத்து மக்கள், கல்வி சார்ந்த புத்திஜீவிகளின் அனைத்தினரும் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இரத்த தான நிகழ்வில் கலந்து கொண்டவைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரத்த தான நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து டோனர்களையும், அனைத்து கொடையாளிகளையும் பாராட்டுவதுடன் மேன்மேலும் கொடையாளிகள் கூடி எமது வைத்தியசாலையில் ஏற்படும் இரத்தம் இல்லாமல் இறப்பு நிகழும் உயிரிழப்புகளை தவிர்க்கிறதற்கு உயிர்கொடை வழங்கி எல்லோரையும் உயிர் காத்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை இந்த ஐபிசி ஊடாக நான் எமது மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஐபிசி தமிழின் மிக முக்கியமான நாள். உயிர்ச்சுவடின் சமுதாய பங்களிப்பின் முதல் அங்கமாக நாங்கள் இரத்தக் கொடையோடு இன்றைய எங்களுடைய மகத்தான சமூக பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். இது எங்கள் முதல் முயற்சி. ஒவ்வொரு மாதந்தோறும் எங்களுடைய மக்களுக்காக ஐபிசி தமிழின் பணிகள், இவ்வாறான பணிகள் தொடர்ந்து நடைபெறும். இன்று முதல் கட்டமாக எங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இரத்தக் கொடை நிகழ்வு எங்களுடைய பணியாளர்கள் மற்றும் எங்கள் நேயர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் அனைவரிடம் பங்களிப்புடன் மிகச் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகத்தான பணி, இந்த முதல் முயற்சியின் வெற்றியோடு, இந்த மக்களின் உறுதுணையோடு, இந்த மக்களின் பங்களிப்புகளோடு எதிர்வரும் காலங்களிலும் எங்களுடைய இந்த சமூக பணி தொடரும். அதுக்காக அனைவருக்கு தமிழ் நெஞ்சங்களுடன் பங்களிப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த சமூக பணி, இந்த உயர்ச்சுவடு, இந்த இரத்த கொடையிலிருந்து பயணிக்கும் மக்களுக்காக. நன்றி. ஓர் ஆரோக்கியமான மனிதனின் உடலில் 5 முதல் 6 லிட்டர் இரத்தம் இருக்கும். இரத்த தானம் செய்பவர் ஒரு நேரத்தில்
200 முதல் 300 மில்லிலிட்டர் இரத்தம் வரை கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்த இரத்தத்தின் அளவு 2 வாரங்களில் நாம் உண்ணும் சாதாரண உணவினாலேயே மீண்டும் உற்பத்தியாகிவிடும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை எந்தவித பாதிப்புமின்றி இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதற்கு 5 முதல் 10 நிமிடங்கள் போதுமானது. உடலில் உள்ள ஒவ்வொரு இரத்த அணுவும் 3 மாத காலத்தில் தானாகவே அழிந்து மீண்டும் உற்பத்தியாகிறது. இரத்த அணு உற்பத்தி என்பது உடலில் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும் பணி. எனவே இரத்த தானம் செய்வதால் உடலுக்கு பாதிப்போ பலவீனமோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். ஐபிசியோட உயிர்ச்சுவடு ரத்த தான நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிளட் டொனேட் பண்ணியிருக்கிறேன். முதல் பிளட் டொனேட் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் பயமான விஷயமா இருந்தது. ஆனால் பிளட் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எப்போ ஒரு நாளைக்கு யாரோ ஒருத்தர் உயிரை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய ரத்தம் வந்து உதவி செய்ய போகுதுன்னு சொல்லி அதில் நான் நிச்சயமாகவே பெருமைப்படுறேன். இந்த பெருமை கொள்கிற நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பெருமையில் பங்கு கொள்ள வேண்டும்னு சொல்லி ஐபிசி சார்பாகவும் மருத்துவம் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் நினைச்சு கொள்கிறேன். நீங்கள் வந்து உடனடியாக இதை பார்த்த உடனே நீங்கள் வரலாம். ஐபிசி தாயக கலையகத்தில் நாங்கள் இன்றைக்கி 9 மணிக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 5 மணி வரைக்கும் இது கண்டினியூவாக போகுது. ஸோ நீங்கள் தாமதம் இல்லாமல் நீங்கள் உடனடியாக வந்து இந்த இரத்த தானத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இரத்த தானம் செய்பவரின் வயது 18 நிரம்பியதுடன் 60 கூடாதவராகவும் இருத்தல் அவசியம். இரத்த ஹீமோகுளோபினின் அளவு 12 கிராமிற்கு குறையாமலும் 16 கிராமிற்கு அதிகரிக்காமலும் இருக்க வேண்டும். இரத்த தானம் செய்பவரின் எடை 50 கிலோவிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் செய்வதற்கு தகுதியுடையவர்கள். கடந்த ஓராண்டுக்குள் எந்த தடுப்பு மருந்தும் உபயோகப்படுத்தி இருத்தல் கூடாது. இரத்தம் என்பது யாருக்கும் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம். விபத்து, அறுவை சிகிச்சை, நோய் என எந்த காரணத்திற்காகவும் இரத்தம் என்பது தேவைப்படலாம். அப்போது இரத்த தானம் செய்ய விரும்புவரை தேடி அவரிடம் இருந்து இரத்தம் பெற்று நோயாளிக்கு செலுத்துவது என்பது இயலாத காரியம். எனவேதான் இரத்த வங்கிகள் செயல்பட தொடங்கின. அதாவது இரத்த தானம் கொடுக்க விரும்புகளிடம் இருந்து இரத்தத்தை பெற்று அதை பாதுகாத்து இரத்தம் தேவைப்படும் போது அதை அவர்களுக்கு கொடுத்து உதவும் ஒரு அமைப்பு தான் இரத்த வங்கியாகும். ராஜ்குமார் ராஜேந்திர ராஜா 118வது தரம் கொடுத்துருக்கு. யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் 1986ஆம் ஆண்டு இந்த குமுதினி படகு இல்லை காயப்பட்ட ஆட்களுக்கு முதலாவது பிளட் கொடுக்க தொடங்குறதுல இருந்து இன்று வேற கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஐபிசியில் எனக்கு வெப்சைட்டில் வந்தது அப்போல நான் இங்கே ஒரு ஸ்கவுட்டு ஜம்போரி ஒன்றுக்கு கெஸ்ட்டாக வந்தேன் அப்போல பார்த்துட்டு வந்தேன். லண்டனில் கொடுத்துருக்கிறேன், இந்தியாவில் கொடுத்துருக்கிறேன், ஸ்ரீலங்கா தான் ஸ்டார்ட் 40 தரம் ஸ்ரீலங்காவில் கொடுத்துருக்கு. இந்திய கனடாவில் 67 தரம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு பொறுப்பாக நான் தான் இருந்தேன். இதுகளுக்கு பிளட் டொனேஷன் நோயாளர் பராமரிப்பு அதில் பொறுப்பாக இருந்தபடியாக கொடுக்க வழிகிட்டது. ஒரு பாதிப்பும் இல்லை, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அதான் இப்போ நிறைய பேர் சொன்னது, ஒரு வருத்தங்களும் ஒன்றுமே இல்லை. 2.5 மாதத்துக்கு கொடுக்குறதால வருத்தம் இருக்கா இல்லையான்றது அறிஞ்சு கொள்றதுக்கு சரியான ஒரு பிளட் டொனேஷன் தான் முக்கியமான வழி. மற்றது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறன்ற சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இது வந்தாலும் உடனே தெரியும் என்ன எங்களுக்கு எந்த பாதிப்புகள் என்ன வந்தாலும் உடனே செய்யக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் மட்டுமே ஒரு 1 லட்சம் பேரை பிளட் கொடுத்த நான் சாதனை ஒன்று இருக்குது இதே ஆஸ்பத்திரியில் கொடுக்கப்பட்டது. நான் அதை பெருசாக வரவேற்கிறேன். நான் ஏனென்னா அந்த பிளட் டொனேஷன் அந்த உறுப்பு தானங்கள் அதுகளை பற்றி பெரிய அளவில் அறிமுகங்கள் தெரியலை. மீடியாக்கள் அதில் வந்தால் தான் அதை வெளிப்படுத்த முடியுமென்று நான் நம்புகிறேன். அந்த பிளட் டொனேஷன் பொதுவாக பிளட் டொனேஷன் கணவரை கொடுக்கக்கூடிய தகுதி இருந்தும் வேற முன்பு அறையில் அதான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. மனங்கிறத பயம் எனக்கே முதல் ஆரம்பத்தில் சரியான பயம் ஊசிக்கு. ஆனால் அந்த 86ஆம் ஆண்டு அந்த
ஒரு சின்ன புள்ளி ஒன்று காயப்பட்டு வந்த எல்லாரும் படத்தில் வரும் அந்த புள்ளையை காப்பாற்றணுமென்றதுக்காண்டி கொடுக்க தொடங்குறதுல இருந்து தான் நாங்கள் கொடுக்க தொடங்கி கொண்டு வந்தது. தானத்தில் சிறந்தது இரத்த தானம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியானது இன்றைய தினம் இரத்த தான முகாமை நடத்தியதிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் ஏனைய பொதுமக்களும் இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு தமது இரத்தத்தை மக்களுக்கு வழங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். முதல் கொடுக்குறேன் கூட முதல் கொடுக்க சரியான பயமாக இருந்துச்சு. ஆனால் கொடுத்தா அப்புறம் ஓகே நோமலாக இருக்குது. இனி யார் மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்க முடியும். இரத்தத்தில் 3 விதமான செல்கள் இணைந்திருக்கு. வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இரத்தத்தை உறைய வைக்கும் அணுக்கள் ஆகியவை. இரத்தத்தில் இருக்கும் சிவப்பணு நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனை உடலின் பல்வேறு பாகங்களுக்கும் எடுத்துச் செல்லும். பின்னர் அப்பகுதிகளில் இருக்கும் கார்பனீர் ஆக்சைடை நுரையீரலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். வெள்ளை அணுக்கள் படை வீரர்களைப் போன்று செயற்படுவார்கள். உடலில் இருக்கும் பாக்டீரியாக்களை அழிப்பது, வேறு கிருமி தொற்றை உடலுக்குள் நுழைந்தால் அவற்றை அழிப்பது போன்ற வேலைகளை செய்யும். இரத்தத்தை உறைய வைக்கும் செல்கள் என்ன செய்யும் என்று சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. நாமே உணர்ந்திருப்போம். நமக்கு ஏதும் சிறிய காயம் ஏற்பட்டு விட்டால் இரத்தம் வந்து 5 நிமிடங்களுக்கு உள்ளாகவே வெளியே வந்த இரத்தம் உறைந்து மேலும் இரத்த கசிவானது நிறுத்தப்படுகிறது. இரத்தத்தை உறைய வைக்கும் மிக முக்கிய வேலையை செய்யும் செல்கள் பிளேட்லெட்ஸ் என அழைக்கப்படுகிறது. இரத்தத்தில் இருக்கும் பிளாஸ்மா என்ற செல்கள் குளுக்கோஸ், கொழுப்பு, புரதம், நொதிப்பு மற்றும் ஹார்மோன்களை சுமந்து செல்லும் அமைப்பாக செயல்படுகிறது. உலக குருதிக்கொடையாளர் தினம் உலகம் முழுவதும் ஜூன் 14ஆம் திகதி கடைபிடிக்கப்படுகிறது. உயிர் காக்கும் குருதியை இலவசமாக வழங்கும் தன்னார்வ குருதிக்கொடையாளர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் தேவையில் இருக்கும் நோயாளிகளுக்கு தரமான பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்தம் சார் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய தொடர்ந்து இரத்த தானம் அளிப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இருந்தும் ஐபிசி தமிழின் தாயக கலையகத்தில் ஜூலை 5ஆம் திகதி மாதம் ஒரு செயற்திட்டம் அடிப்படையில் குருதிக்கொடை ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு, உலக குருதிக்கொடையாளர் அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் உலக குருதி மாற்று சங்கம் ஆகியவற்றோடு இணைந்து உலக சுகாதார நிறுவனம் உலக குருதிக்கொடையாளர் தினத்தை தாங்குகிறது. யாரோ ஒருவருக்காக அவர் அருகில் இருங்கள், இரத்தம் அளியுங்கள், வாழ்வை பகிர்ந்து கொள்ளுங்கள். பணமோ அதற்கு இணையான பொருளோ பெறாமல் இலவசமாக தன்னார்வத்தால் குருதி அல்லது பிற குருதிசார் பொருட்களை அளிப்பவரே குருதிக்கொடையாளர் என அழைக்கப்படுகிறார். நோய் ஆபத்து குறைந்த மக்களிடமிருந்து தன்னார்வத்துடன் இலவசமாக பெறும் இரத்தத்தால் போதுமான பாதுகாப்பான இரத்தம் நோயாளிகளுக்கு தொடர்ந்தும் கிடைக்கும். ஒருவர் சான்றிதழ் பெற்ற இரத்த வங்கியிலோ இரத்த முகாமிலோ அல்லது குருதி அலைபேசி வழியாகவோ குருதிக்கொடை அளிக்கலாம். குருதிக்கொடை அளிப்பதால் ஏற்படும் பலன்கள்: ஒவ்வொரு ஆண்டும் 112.5 மில்லியன் அலகு இரத்தம் கொடையளிக்கப்படுகிறது. இருப்பினும் இரத்தம் மாற்று தேவைப்படும் பல நோயாளிகளுக்கு இரத்தமும் இரத்த பொருட்களும் சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை. தன்னார்வத்துடன் இலவசமாகவும் இரத்தம் வழங்கும் இரத்த கொடையாளர்கள் மூலமாக பாதுகாப்பான நிலையான இரத்த விநியோகம் நடைபெறுகிறது. 62 நாடுகளில் இவ்வழியாகவே 100% இரத்தமும் கிடைக்கிறது. இலவசமாக இரத்தம் அளிக்கும் தன்னார்வர்களோ பாதுகாப்பான குருதிக்கொடையாளர்கள். ஏனெனில் இரத்த தொற்று இவர்கள் மத்தியில் மிக குறைவாக இருக்கும். எளிய பலனளிக்கும் சிகிச்சை இருக்கும் போது மாற்று சிகிச்சை பரிந்துரைக்கப்படுவதில்லை. தேவையற்ற இரத்த மாற்றில் HIV, கல்லீரல் அழற்சி, எதிமறை மாற்று போன்ற ஆபத்துகளுக்கு நோயாளிகள் ஆளாக்கப்படுகின்றனர். கொடையளிக்கப்பட்ட குருதியை 35 முதல் 42 நாட்களே பாதுகாத்து வைக்க முடியும். ஆகவே இரத்த வங்கிகளில் புது குருதி தொடர்ந்து இருப்பிற்கு கொண்டு வரப்பட வேண்டும்.
வணக்கம், என் பேர் வந்து பிரணவஜோதி. நான் வந்து முதலாக வந்து 2005ஆம் ஆண்டு நான் வந்து பிளட் கொடுக்க ஆரம்பிச்சினேன். பிளட் கொடுக்க முதல் போகும்போது சரியான பயமாகவும் இருந்தது. ஆனால் அதை முதலாந்திரம் கொடுத்தா பிறகு எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு மாற்றம், இதை நான் தொடர்ந்து செய்ய வேணும் என்ற எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. அதன்படி நான் இன்றைக்கு வந்து 26வது தரம் இந்த பிளட்டை கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த குருதி தானம் என்றதினூடாக வந்து நாங்கள் குறைந்தது ஒருவர் வந்து 3 பேருடைய உயிரை வந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து நாங்கள் எல்லோருமே வந்து குறைந்தது வருடத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் எல்லோரும் வந்து குருதி தானம் வந்து செய்ய வேணும். நான் வந்து ஒரு வருடத்தில் 3 தரம் குருதி தானம், அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக வந்து குருதி தானம் செய்து கொண்டு வரேன். என்னுடைய இலக்கு வந்து நான் 50 தரமாவது குறைந்தது செய்திருக்க வேணும் என்றது என்ற ஒரு இலக்கை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அது மாதிரி இங்களும் எல்லோரும் வந்து ஒரு ஆர்வமாக வந்து இதில் பங்கு பெற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறதோடு, நீங்கள் குருதி தானத்துக்கு போகும்போது புதிதாக ஒருவரை அறிமுகம் செய்து வைக்கிறது வந்து நல்ல. நேற்று இரவு தான் எனக்கு இன்றைக்கு 4 மாதம் முடிஞ்சுது. நேற்றையோட நான் இன்றைக்கில் நாளைக்கு பிளட் கொடுக்க வேணும். அப்போ நேற்று இரவு நான் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டு கேட்கல தான் இந்த ஐபிசி தமிழ்ற ஒரு விளம்பரம் வந்து காண கிடைச்சது. உடனடியாக அதில் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நான் தொடர்பு பண்ணி கேட்டேன். நான் இப்படி எத்தனை மணிக்குன்னு சொல்லி இன்றைக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கிறேன் இந்த பிளட் இரத்த தான முகாமில் பங்கு பெற்றதுக்காக. நன்றி.